அருமையான சங்கீதம் 119வது சங்கீதம். அந்த 119ஆம் சங்கீதத்தில் நான் 25லேருந்து 48 வரைக்கும் இன்றைக்கி நான் படிச்சிருக்கிறோம். ஆனால் நான் கடந்த வாரமே சொன்னேன், 119 சங்கீதம் முடிகிற வரைக்குமே எதை குறித்து தான் பேச போகிறேன், வசனத்தை குறித்து தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். 119ஆம் சங்கீதம் முழுக்க முழுக்க வசனத்தை குறித்து தான் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம போன வாரத்தில் கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒரு பகுதியை நம்ம தியானிக்க முடியலை. வசனத்தில் தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லி கடந்த நாளில் தியானித்தோம். இன்றைக்கி என்ன நம்ம தியானிக்க போகிறோன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். கர்த்தர் சொல்லிட்டார்னா எனக்கு நடக்கும். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பார்த்து ஒரு வசனம் சொல்லிட்டார்னா அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நடந்தே தீரும். ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் நடந்தே தீரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். ஆமென் சொல்லுங்க. நிறைவேறியே தீரும். என்ன வாக்கு கொடுத்தார் கொஞ்சம் நினைத்து பாருங்க. 2026 ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்லிட்டார், என் வார்த்தையின்படியே நடக்கும். நடக்கும். நான் சொன்னா சொன்னதுதான், ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாதீர்கள். அவிசுவாசம் என்பது பாவம். தெரியுமா உங்களுக்கு? நமக்கு சிலதுதான் பாவமா தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருப்பது பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம். பைபிள் ரீட் பண்ணாமல் இருப்பது பாவம். கர்த்தருக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பாம சந்தேகப்படுறது என்ன சொல்லுங்க? பாவம். அது என்ன பாவம் தெரியுமா? தண்டிக்கப்படத்தக்க பாவம். தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுவது தண்டனைக்குரிய பாவம். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம படித்த 119ல் 42வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்க வசனத்தை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்க என்னட்ட சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் நம்பி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். ஒரு 3 தடவை சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். கொஞ்சம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். சந்தேகமே வேண்டாங்க, சொன்னார்னா நடக்கும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும். வார்த்தையை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் நம்புறோம்ல, டாக்டர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே ஸ்கேன் எடுத்து ஒன்று சொல்லிட்டா அது அப்படியே நம்புகிறோம்ல. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒளியாத வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கிடைத்த உடனே நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். எரேமியா என்ன சொன்னார்? வார்த்தை கிடைத்த உடனே அது என்ன செஞ்சாரு? உட்கொண்டார். நீங்களும் வார்த்தை கிடைத்த உடனே என்ன செய்யணும்? சாப்பிடணும், உட்கொள்ளணும். எரேமியா சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை எலும்புல அடைப்பட்டு கிடக்குதான். அதனால நான் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசனம் சொல்றதுனால என்னை பிடிச்சி அடிக்கிறானுங்க, ஜெயிலில் போடுறானுங்க, உளையான சேட்டில் போடுறானுங்க, வார்த்தை வெளிப்பட்டாலே எனக்கு ஜனங்களால் வேதனை வருது, அதனால நான் இனிமேல் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் உடனே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எலும்புல அக்கினியா என்ன செய்து அடைப்பட்டு எரியுது, அதனால என்னால் பேசாம இருக்க முடியல ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் கர்த்தர். ஆமென். வசனத்தை என்ன செய்யுங்க? நம்புங்க. 43ல் சொல்றாரு பாருங்க, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதேயும்,
என் வாயிலிருந்து நம்ம இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் எதையோ குறித்து. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த சத்திய வசனம் என் வாயிலிருந்து நீங்கவே கூடாது ஆண்டவரே. வாயை திறந்தாலே நான் என்னதான் பேசணும்? வசனத்தை பேசணும். கர்த்தர் இருக்கிறாரு, அவர் சூழ்நிலையை மாற்றுவார். ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வியாதியை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். நம்ம வாயிலிருந்து என்ன வெளிப்படணும் சொல்லுங்க? சத்திய வசனம். அது நம்ம வாயிலிருந்து என்ன செய்யவே கூடாது? நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமே நகைப்படாமல் இருக்கிறது, வெள்ளைப்புடவை கட்டுறது, இதெல்லாம் கிடையாதுங்க. நான் வாயை திறந்தாலே என் வாயிலிருந்து என்ன வரணும்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. 44 பாருங்க, நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்தை நம்பு. இன்னைக்கு செய்திக்கு என்ன தலைப்பு? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். அவருடைய வார்த்தையை நம்பு, சூழ்நிலையை நம்பாத. சூழ்நிலை உன்னை பார்த்து ஏதோ பேசும், மனுஷர்கள் உன்னை பார்த்து ஏதோ பேசுவாங்க. ஆலயத்துக்கு போனியே, என்ன கண்ட? நீயும் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன், ஆராதனை தான் முக்கியம்னு ஓடுறியே, நீ என்னத்தை கண்ட? மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுரு. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே உனக்கு நடக்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாயவாய்னு சொன்னார்னா சூழ்நிலை ஒஸ்டா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னது நடக்கும். சூழ்நிலை பேசுறது நடக்காது. சூழ்நிலை என்னையும் தான் பார்த்து சொன்னிச்சு, நீ செத்து போயிடுவேன். டாக்டருங்க என்னையும் தான் பார்த்து சொன்னாங்க, 2005 சொன்னாங்க செத்து போயிடுவாங்க, செத்து போயிடுவேன், 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன், செத்து போயிடுவேன் 2005 சொன்னாங்க. சூழ்நிலை, டாக்டர்கள் என்னிட்ட பேசுனது, நீ செத்து போயிடுவேன். ஆனால் இந்த வார்த்தை சொன்னது, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாததை உனக்கு செஞ்சிருவேன்னாரு. அதுதான் 2026 3ஆம் மாதம் 4ஆம் தேதியில் உங்கள் நடுவில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாய் என்னை உயிரோட நிறுத்தி இருக்கு. வார்த்தையை நம்பு. மனுஷன் சொல்றதெல்லாம் நம்பாத, டீச்சர் சொல்றதெல்லாம் நம்பாத, நீ எல்லாம் என்ன மார்க் வாங்க, ஐயோ அதெல்லாம் நம்பாத. வசனத்தை நம்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். நடக்குமா நடக்காதா? சொன்னாரு செய்வாரா செய்ய மாட்டாரா? அவிசுவாசம் வேண்டாம். அவிசுவாசம் தண்டனைக்குரிய பாவம். சொல்லுங்க, அவிசுவாசம் தண்டனைக்குரிய பாவம். அவிசுவாசமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி அற்புதம் பெற்ற ஒரு சம்பவத்தையும், தேவனுடைய வார்த்தையை நம்பாததுனால தண்டிக்கப்பட்ட 2 சம்பவத்தையும் தியானிக்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அற்புதத்தை பெற்ற ஒரு சம்பவம், வார்த்தையை நம்பாததுனால அவிசுவாசம் வந்ததுனால தண்டிக்கப்பட்ட 2 சம்பவத்தை வேதத்திலிருந்து தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கர்த்தருடைய வசனத்தை நம்பினாதான் அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய வசனத்தை நம்பினாதான் வாழ்க்கையில மாற்றம் வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகமம் 11:23. இது கர்த்தர் மோசேயை பார்த்து பேசுறாரு. கர்த்தர் மோசே என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அதற்கு கர்த்தர், எல்லாருமே வாசிங்க, இந்த சங்கீதம் வாசிக்கும் போது உங்க சத்தம்லாம் ஏன் கேட்கவே மாட்டேங்குது? என் வீட்டில் என்ன கத்துறீங்க? சும்மா இங்கே நடிக்கிறீங்க, எனக்கு தெரியும் நீங்களாம் வீட்டில் போடுற போடு. நேற்று அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பாஸ்டர்மா, பெண்கள் எப்படி இருப்பீங்கன்னு பெண்ணாகிய எனக்கும் தெரியும், கொஞ்சம் சத்தமாக பேசுங்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கும் தெரியுமா தெரியாதா? சும்மா இங்கே மட்டும் அப்படியே தேவதூதன் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தேவதூதர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் அது மாதிரி சங்கீதம் வாசிக்கும் போது நல்லா சத்தம் கொடுத்து என்ன செய்யணும்? பாஸ்டர் மைக்கில் வாசிக்கிறாங்க, தம்பி மைக்கில் வாசிக்கிறப்ப நீங்களும் என்ன செய்யணும்? நல்ல எனர்ஜி கொடுத்து வாசிங்க. வசனத்தை தான் வாசிக்க சொல்கிறேன், வாசிக்கிறத கேட்கறதில்ல, வாசிங்க. இப்போ வாசிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் ரீட் பண்ணுங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்.
என்ன சொல்றார் ஆண்டவர்? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்ப பாப்பா, இப்ப பாப்ப. ஒன்றும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வராரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவரை முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஆண்டவரை நம்பவே மாட்டேங்குது. நம்ம கேட்டகரி தான், நம்ம மாதிரி தான். அப்படி அழுதுகிட்டே வரும்பொழுது அந்த ஜனங்களுக்கு இந்த மன்னா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. டெய்லி மன்னா. நமக்கு டெய்லி பைபிள் படித்து படித்து போர் அடிக்குதுல்ல? போர் அடிக்குது, சிலருக்கு போர் அடிக்கும். தேவனுடைய அந்த மன்னா அவருக்கு வந்து வெறுப்பாக இருக்குது, அதனால எங்களுக்கு வந்து இறைச்சி சாப்பிடணும். அப்புறம் என்னங்க, டெய்லி சாம்பார் சாப்பிட்டா பிடிக்குமாங்க? டெய்லி காரக்குழம்பே வச்சா பிடிக்குமா? ஒரு நாள் பாஸ்டர் இந்த அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி செஞ்சாங்க. நான் நினச்சேன், என்ன சரி பாஸ்டர் ஏதோ ஸ்பிரிச்சுவலாக ஏதோ செய்கிறாங்க போல இருக்குன்னு. நான் பாஸ்டரை பார்த்து, என்னப்பா இந்த இப்படிங்கிறீங்களே? எங்கள் அம்மா அந்த சமையல் பண்ணுவாங்க, இந்த சமையல் பண்ணுவாங்க, உனக்கு இதை விட்டா தெரியலையே பார்த்தீங்களா? எங்கள் அம்மா தேங்காய் பால் ரசம் வைப்பாங்க, இந்த ரசம் அந்த ரசம், ஐயோ அப்படி செய்வாங்க, கொள்ளு இதில் செய்வாங்க, உனக்கு இந்த சாம்பார் இந்த காரக்குழம்பு இந்த மட்டனு இந்த இது விட்டால் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பாவம், அவருக்கு வெறுத்து போயிட்டுல. என்ன சாம்பாரை விட்டால் காரக்குழம்பு வைக்கிறா, காரக்குழம்பு விட்டால் மட்டன் வாங்கி கொடுத்தா மட்டன் வைக்கிறா, மட்டன் மீனுன்னா செய்கிறா, நண்டு செய்கிறா, சிக்கன் செய்கிறா, இதை விட்டுட்டு விதவிதமான கூட்டு அதெல்லாம் செய்ய தெரியலையே அப்படின்னு வெறுத்து போகுதுல. என்ன அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லி மண்ணா சாப்பிட்டா வெறுப்பு வருமா வராதா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க, வரும். அதனால் அவங்க கொஞ்சம் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஜனங்கள் வந்து 30 லட்சம் ஜனங்களுக்கு எப்படிங்க வனாந்திரத்தில் இறைச்சி கொடுக்க முடியும்? முறுமுறுக்கிறாங்க. உடனே மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, மோசே 19வது வசனம் சொல்லு, ஜனங்கள்கிட்ட பார்த்து சொல்லு, இறைச்சிக்காக முறுமுறுக்கிறாங்களே அதெல்லாம் நான் என் காதால் கேட்டேன், அதனால் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் இறைச்சி தருவேன்னு சொல்லு. 19 பாருங்க, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல. எப்படி பேசுகிறாரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் எப்படி நம்மள மாதிரியே பேசுறாரு பாருங்க. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாசம் உங்களுக்கு நான் இறைச்சி தரப்போறேன். அது உங்களுக்கு தெவிட்டி அப்படியே உங்க மூக்கு வழியா வர அளவுக்கு நான் உங்களுக்கு 1 மாசம் என்ன தரப்போறேன்? இறைச்சி தரப்போறேங்கிறாரு. அப்படியே ஆடிட்டாரு மோசே. மோசே என்ன செஞ்சிட்டாரு? என்ன ஆண்டவரே நீங்க என்ன பேசுறீங்க? என்னோட இருக்கிற புருஷர்கள் மாத்திரம் எவ்வளோன்னு தெரியுமா? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? இது மாதிரி தான் நம்மளும் ஆண்டவருக்கு சொல்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவர் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன், ஐயோ நடக்கவே நடக்காது ஆண்டவர். ஏன் என்னோட வந்திருக்கிறது 6 லட்சம் புருஷர் ஆண்டவர். அதுவும் இது இவ்வளோ நாளாக இது என்ன இறைச்சி மண்ணாவே சாப்பிட்ருக்கு. இப்போ நீங்கள் இறைச்சி போட்டிங்கன்னா நிறையா சாப்பிடும். வேற இதில் எந்த நாட்களில் இல்லை, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கு, இது நிறையா சாப்பிடும். இன்னும் நீங்க பேசுறீங்க அப்படின்னு மோசே சொல்லுகிறார். சூழ்நிலையை பார்த்து எங்கள்கிட்ட இருக்கிற ஆடு மாடை அடிச்சா கூட முடியாத ஆண்டவரே, நீங்க பாட்டுக்கு 1 மந்த் தரங்கிறீங்க. அப்பதான் ஆண்டு மோசையை பார்த்து சொல்கிறார், என் கை என்ன குறுகி இருக்குன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நம்மள்ட்டையும் அதான் சொல்றார். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் பிடிக்கிற காரியத்தில் அற்புதம் செய்ய முடியாதபடி என் கை குறுகி இருக்குன்னு நினைக்கிறியா? நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் கையை என்ன குறுகி இருக்கா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அப்ப தேவனுடைய வார்த்தையை மோசே சந்தேகப்படுகிறார். ஆனால் ஆண்டு தன்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா பார்னு சொன்ன ஆண்டவர் 1 மாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடையை கொடுத்து, காடையை இவங்க தேடி போகலை, இவர்கள் இருக்கிற இடத்தை தேடி காடைகள் வந்து ஒரே ஒரு காற்று தாங்க அனுப்புனாரு. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் கொஞ்சம் நிறைய பெடுத்தாந்துருக்கேன். அதனால் 11:31 ஆண்டு சொல்கிறாரு, ஒரு காற்று தான் சமுத்திரத்திலேருந்து அடித்து காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை சுற்றி இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணத்துக்கு தரையின் மேலே 2 முழ உயரம் அப்படியே விழுந்து கிடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் 1 மாசம் அந்த காடைகளை அடித்து புசித்தார்கள் என்று நம் கையில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? ஆண்டோடைய வார்த்தையை சந்தேகப்படாதிருங்கள். உங்கள்கிட்ட ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, உன்னை உயர்த்துவேன்,
உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா அது நடந்தே தீரும். உங்கள் பிரச்சனையின் நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, என்னட்ட நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவர், சொன்னீங்கல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல, நன்மை தருவேன்னு சொன்னீங்கல, உன்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல, உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்கல, உன் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறும்னு சொன்னீங்கல, செய்யுங்கன்னு சொன்னங்க. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு வாழ்க்கையில் அவன் யாக்கோபு பயங்கர பாடு, அந்த மாமனாருக்கு பயந்து அப்போ மாமனார்ட்ட சொல்லாமல் மனைவி பிள்ளைகளை அழைச்சிட்டு பிரயாணப்படுறான். ஏசா எதிர்கொண்டு வரான். இவனுக்கு ஏசா வரானதுமே ஒரு பயம் வந்துட்டு, பயம் வந்த உடனே யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுங்களா? வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 32 இப்போ இவருக்கு ஏசா வந்தானா, ஐயோ கொன்னுடுவானே ஆண்டவர், என் மனைவி பிள்ளைகள், நான் 20 வருஷம் சம்பாதித்ததெல்லாம் கொன்னுடுவானே, கொலையடிச்சிருவானே, கொலை செய்திருவானேன்னு அப்படியே பயந்து யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? 32:9 பாருங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர் உன் தேசத்துக்கோ ஓ இனத்தாரிடத்திற்கோ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பாருங்க, ஜெபத்தை பார்த்தீங்களா? இது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இந்த வருடம் நமக்கு வாக்குத்தத்தம், எல்லா நன்மையும் உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நமக்கு இந்த வருடம் என்ன சொல்லி இருக்கிறாரு? நன்மையை வர பண்ணுவேன். அப்ப உங்க வாழ்க்கையில பயப்படுகிற ஒரு காரியம், பயமுறுத்துகிற ஒரு காரியம் வரும் பொழுது, சூழ்நிலை உங்களை பயமுறுத்தும் போது நீங்க சொல்ல வேண்டியது, நன்மை தருவேன்னு சொல்லி இருக்கிற கர்த்தாவே, புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே செய்யும். ஜெபத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 12 பாருங்க, 11 சொல்ற, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்ன தப்புவின்னு சொல்லிட்டு 12 என்ன சொல்றாரு? தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே. வார்த்தையின்படி எனக்கு செய்யும். ஜெபம் இப்படி இருக்கணுங்க. வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 25 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போ 27:25 என்ன சொல்றாரு? ஆனபடியால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப எனக்கு 2026 இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு அப்ப நடக்கும்ல, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. சொல்லுங்க, ஒரு 3 தடவை சொல்லுங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார்னா பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. பவுல் எந்த சூழ்நிலையில சொல்றாரு தெரியுமா? இப்ப பவுல் கப்பல்ல பிரயாணப்பட்டு போறாரு, 276 பேரோட போறாரு. எதிர்காற்று அடிக்குது, பெருங்காற்று அடிக்குது, பெரிய மழை பெய்யுது. ஈரோகுலிதோன் என்கிற கடுங்காற்று பவுல் போன கப்பலை உடைச்சு துண்டு துண்டாகிருச்சு. அநேக நாட்கள பயங்கர மழையினால 14 தினங்கள் சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல. பயங்கர மழை, காத்து அடிச்சு கப்பல் உடைஞ்சிருச்சு.
யாரும் ஜனங்கள் சாப்பிடல, தப்பி பிழைக்க முடியாது. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 27:20 அநேக நாளாய் சூரியனையாவது சந்திரனையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அற்று போயிற்று. என் அன்பு தேவ ஜனமே, உன் நம்பிக்கை முற்றும் அற்று போகிற அளவுக்கு உன் சூழ்நிலைகள் மிகவும் மோசமா இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியது பவுல் சொன்னது போல சொல்லு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பிரசங்கம் பண்றது ஈஸி, கை கொள்றது கடினம். உடைஞ்சிருச்சு, பெரிய கப்பல் உடைஞ்சிருச்சு, பயங்கரம் காற்று அடிச்சுக்கிட்டே மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்ப சொல்றாரு பவுல், ஏஞ்சி நின்று ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்களே திடமனதாயிருங்கள், மனுஷரே திடமனதாயிருங்கள். என்னட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பிராண சேதம் வராது, யாருடைய உயிருக்கும் நஷ்டம் வராது, கப்பல் மாத்திரம் தான் உடையுன்னு என்னட்ட என் ஆண்டவர், நான் சேவிக்கிற என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும். சூழ்நிலை நம்மளை பார்த்து தப்பி பிழைக்க வழி இல்லைன்னு சொல்லும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புறேன், எனக்கு சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஒன்றும் கவலைப்படாமல் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டாங்க ஜனங்க. நடந்தது என்ன தெரியுமா? 27 அப்போஸ்தலர் நடவடிக்கை 22 பின்பகுதி பாருங்க. கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. 27:44 பாருங்க, லாஸ்ட் லைன் பாருங்க, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி. இப்போ சொன்னபடியே நடந்துச்சா? ஆண்டு சொன்னபடியே நடந்துச்சா? கொஞ்சம் என்னை பார்த்து பேசுங்க. சொன்னபடியே நடந்துச்சா? அப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நடக்காது? ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இருக்கோ? பவுலுக்கு தான் செய்வார், நமக்கு செய்ய மாட்டாரோ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செய்வார், நமக்கு செய்ய மாட்டாரோ? சொல்லுங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, சூழ்நிலையை நம்பாதீங்க. பிசாசு பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. என்னட்டையும் ஒரு நாள் பிசாசு பேசினான், ஏசு நல்லவர் ஏசு நல்லவருங்கிறியே, உன்னை காப்பாற்றின ஆண்டறிய உன் பிள்ளையை காப்பாற்றலன்னு கேட்டான். உன்னை பைத்தியமாக்காம உன் ஏரியாவுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். அவன் சொன்னதான் அன்றைக்கி நடந்திருக்கு. இன்னைக்கு அவன் சொன்னதான் அவனுடைய முகத்திரையை கிழிக்கத்தக்கதாய் தேவன் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதிருங்கள். பவுல் சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்கும்னாரு, அப்படியே என்ன செஞ்சது? நடந்தது. அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டு சொன்னது நிச்சயமாய் நடக்கும். இப்போ நடக்காததுனால தண்டனை பெற்றவங்களை நம்ம தியானிக்கணும்ல. மணி 10, 25 போனாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த பகுதியை இறக்கியே ஆகணும். ஆமாம், வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம், நம்பாதபடியால் தண்டனை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க. லூக்கா 1:20. இங்க சொல்றாரு, ஆண்டு பேசுறார், தூதன் பேசுறார் பாருங்க. இதோ எல்லாரும் ரீட் பண்ணுங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். என்ன போட்டிருக்கு? தகுந்த காலத்தில் நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதை நீ என்ன செய்யலை? விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவிசுவாசத்துக்கு வருகிற தண்டனை ஆண்டவர் ஊமையாக்கிட்டாருங்க. இது சாதாரண நபர் அல்ல, சகரியா என்கிற ஆசாரியன். சகரியா ஆசாரியன், அருமையான மனைவி எலிசபெத் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்தார்கள் என்று வேதம் சாட்சி சொல்லுகிற ஃபேமிலி. இப்ப ஆலயத்தில் வந்து அந்த ஆசாரிய முறைமையின்படி சீட்டு இவர் பேருக்கு விழுந்திருக்கு, வயதானவர். இப்ப அவங்க என்ன செய்யறாருன்னா, ஊழியம் தூபம் காட்ட ஆலயத்துக்குள்ள வராரு. அப்படி தூபம் காட்டிட்டு இருக்கும் போதே பலிபீடத்தில் தூதன் வந்து நின்றார். என்னைக்குமே புரிஞ்சுக்கங்க, தூதன் வந்தார்னா அங்கெல்லாம் நிற்க மாட்டார், பலிபீடத்துக்கு வந்துடுவார். ஆலயம் ஆயிட்டுனா ஆண்டு நிற்கிற இடம் எது? கடந்த நாளில் ஒரு தரிசனம் பார்த்தேன். ஆலயத்தில் ஒரு சிங்கம் உள்ள வந்தது. ஒரு சிங்கம் இந்த வழியாக அப்படி வந்தது. எனக்கு தெரிஞ்சது அது 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 கர்ச்சிக்கிற சிங்கமாய் கெடுதல் செய்கிற சிங்கம் இல்லைங்கிறத நான் உள்ளே வரும்போதே ஃபீல் பண்ணிட்டேன்.
அந்த சிங்கம் அப்படியே உள்ள அமைதியாக வந்தது. அப்படி உங்கள் சைடு ஒரு பார்வை பார்த்தது, இவங்க சைடு ஒரு பார்வை பார்த்தது. அழகாக ஸ்டேஜுக்கு வந்தது. ஸ்டேஜில் வந்து கரெக்டாக அந்த பிரசங்க பீடத்துக்கு நேராக அப்படியே அமர்ந்தது. என்ன நினைக்கிறீங்க? யூதா கோத்திரத்து சிங்கம். ஜீசஸ், அல்லேலூயா. என்றைக்குமே புரிஞ்சுக்கங்க, தூதன் ஆலயத்துக்கு வந்தார்னா எங்கே தான் வருவார்? நேராக எங்கே வந்துடுவார்? பிரசங்க பீடத்துக்கு வந்துடுவார். அல்லேலூயா. அது மாதிரி பிரசங்க பீடத்திட்ட வந்துட்டாரு. இவர் தூபம் காட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தூதன் வந்து சகரியாவிட்ட பேசுறாரு. இப்போ தூதன் வந்து நின்னா என்ன இருக்கும்? தனியாக நிற்கிறார். வேற எப்படி இருக்கும்? சகரியாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அது கரெக்டு தான். அதெல்லாம் பயப்படுறாரு. உடனே தூதன் சொல்கிறாரு, சகரியா பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன சொல்கிறாரு? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக அப்படின்னு தூதன் வந்து சொன்னதும் சகரியாவுக்கு என்ன வந்திருக்கணும்? சகரியாவுக்கு என்ன வந்திருக்கணும்? சொல்லுங்க. சந்தோஷம் வந்திருக்கணும். அப்படியா ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு அப்புறம் ஊழியம் செய்ய எனக்கு ஒரு சந்ததி இல்லையேன்னு வேதனையோடு உள்ள வந்தேன். அப்படியா என் வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சா? என் மனைவிக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போதா? யோவானா, ரொம்ப நன்றி ஆண்டவரே, ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சந்தோஷப்பட வேண்டிய சகரியா சந்தேகப்பட்டு விட்டார். நம்மளும் அப்படிதான். தேவனுடைய வார்த்தை வந்தா, ஐயோ சிஸ்டர் வழியா ஆண்டு பேசுறாரு, பாஸ்டர் வழியா பேசுறாரு, நிச்சயமா நடக்கும், எனக்கு தான் ஆண்டு பேசுறாரு, நிச்சயமா நடக்கும்னு சந்தோஷப்பட வேண்டிய நம்மளும் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிடுறோம்? சந்தேகப்படுறோம். நம்ம ஆண்டவரை சந்தேகப்படும் போது ஆண்டவருடைய உள்ளம் தூக்கப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நான் ஆண்டவரை சந்தேகப்படும் போது ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படும் என்பதை மறந்து விடாதிருங்க. கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம் வந்தா என்னங்க நடக்குது? ஃபேமிலியில மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம் வந்தா ஃபேமிலியில என்ன நடக்குது? எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. அப்ப மணவாளனாகிய இயேசு மணவாட்டி ஆகிய நமக்கு ஒரு வார்த்தை பேசுறாருன்னா அந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு சந்தோஷம் வராம அந்த வார்த்தையை நம்ம சந்தேகப்படுவோம் என்றால் தேவன் துக்கப்படுவார், தேவன் நம்மளை தண்டிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்று இவ்வளவு துக்கப்பட்டிருப்பார்ல. சகரியா, ஐயோ பல வருடம் ஜெபிச்சிருக்காங்க. சகரியாவும் எலிசபெத்தோ எனக்கு ஒரு குழந்தை தாரும் குழந்தை தாரும் பல வருடம் ஜெபிச்சிருக்காங்க. ஐயோ பல வருட ஜெபம், பல வருட கண்ணீர், பல வருட உபவாசத்துக்கு ஐயோ ஆண்டவர் எனக்கு பிரதிபலன் கொடுத்துட்டாரு, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பான்னு சொல்லி அப்படியே ஒரு பாட்டு கூட பாடி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய சகரியா தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டார். அதனால தண்டனை என்ன? இந்த தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற. ஆனால் நீ சந்தேகப்பட்டதுனால நான் அற்புதம் செய்யாமல் நிப்பாட்டிட மாட்டேன், உன்னை பேசாமல் ஆக்கிடுவேன். எவ்வளோ பெரிய தண்டனைங்க, எவ்வளோ பெரிய தண்டனை. அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்காததுனால இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனா இருப்பாய் என்ற. எவ்வளோ துக்கம் இல்லை? அப்படியே வெளியில ஊழியத்தை செஞ்சுட்டு வெளியில ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஜனங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல? பேச முடியல. அதான் ஊமையாயிட்டாரு. வீட்டுக்கு போய் மனைவிட்டு, ஏ எலிசபெத், நான் தூபம் காட்டும் போது தூதன் வந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, உனக்கு எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை தருவேன், அதுக்கு யோவான்னு பேர் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏ எலிசபெத், நம்ம காத்திருந்த காத்திருப்புக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, நம்ம நிந்த மாறப்போகுது, நம்ம வெக்கம் மாறப்போகுதுன்னு குதூகலம் கொண்டாட்டம் ஆர்ப்பரிப்பா இருக்க வேண்டிய சகரியா லைஃப் சந்தேகப்பட்டபடியால் உண்மையாக்கிட்டார். அப்ப அந்த நற்செய்தியை போய் மனைவிட்ட சொல்ல முடிஞ்சிச்சா? ஆண்டவர் பேசுனதை ஜனங்கள்கிட்ட பேச முடிஞ்சுதா? இன்னும் சொல்ல போனால் மல்கியாவிலேருந்து இந்த இவர் சகரியா வரைக்கும் ஆண்டவர் 400 இயர்ஸ் ஜனங்கள்கிட்ட பேசலை, இப்போ தான் பேசுகிறாரு. அப்போ இந்த வார்த்தையை ஜனங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல? ஏன் பேச முடியல? சந்தேகம். நினச்சிக்கங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்கும் பொழுது அது தண்டிக்கப்படத்தக்க
பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னது தாங்க. வந்திருக்கிற வார்த்தை மனுஷன்ட்டேந்தோ டாக்டர்ட்டேந்தோ வரல, வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரம் உடைய தேவன் சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு தேவன் சொன்னதே. உன்னை உயர்த்துவேன்னு ஆண்டு சொன்னார்னா சொன்னது தான். உன் கையின் கிரியையை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டு சொன்னார்னா, குமாருக்கு என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? என்னப்பா? நான் அப்பத்தின் தண்ணீர் ஆச்சு வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன். காலை பார்த்தேன், ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கண்ணீர் வடித்தேன். ஜெபம் பண்ணும்போது உன் காலை பார்த்தேன், அது என்னை பெரிய அளவில் பாதித்தது. வார்த்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்க, உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை இருந்து விளக்குவேன். தம்பி சொன்னது தான், சொன்னது தான். உனக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? சொன்னது தான். வார்த்தையை சந்தேகப்படாதே. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்தாலும் சொல்ல பிறந்து முடிச்சு தான் நம்ம வைக்கணும், வேறு வழியே இல்லை. சந்தேகப்பட்டான், சொல்ல முடியல. நடந்தது என்ன நமக்கே தெரியும். சகரியாவுக்கும் எலிசபெத்தும் கன்சீவ் ஆயிட்டா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆண்டு சகரியாவை என்ன ஆக்கிட்டாரு? பேச நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசலைன்னா எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க? நல்லா பேசிக்கிட்டு இருந்த நம்ம வாய் கண்ணை கூட மூடுவோம், வாயை மூடுவோமா? நைட்டு கண்ணை கூட மூடுவோம், வாயை மூடுறோமா? கொரட்டை டர்ரு 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 டர்ரு. உண்மையிலே ஈரான் போடுற குண்டை விட பெரிய குண்டா இருக்குது கொரட்டை. வாயை மூடுறோமா? பேசிகிட்டு இருந்த வாயை பேசாமல் ஆண்டவர். எவ்வளோ கஷ்டம் இல்லை? தீர்க்க தரிசனம் சொல்ல. ஒரு ஊழியக்காரனுடைய ஆயுதம் எது? கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு ஆயுதம் எது தெரியுங்களா? எங்களுக்கு முக்கியமே ஆயுதாங்க. நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கணும், அதான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதுக்குன்னு அதை இதையும் பேசக்கூடாது, தேவையானதை. எங்களுடைய எங்களுடைய ஆயுதமே எது? இப்போ வாயை ஊமை ஆக்கிட்டார. துதிக்க முடியுமா? செபிக்க முடியுமா? ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? மனைவிட்ட கூட ஆசையாக பேச முடியுமா? இதை நான் வாங்கி தரட்டா, கன்சி 10 வருஷம் கழிச்சு இப்போ கன்சிவே இருக்கா, ஆப்பிள் வாங்கி தரட்டா, கிரேப்ஸ் வாங்கி தரட்டா, நல்லா இருக்கியா, ஏதாவது பேச முடியுமா? ஐயோ, அவிசுவாசப்படாதீங்க. அவிசுவாசத்துக்கு தேவன் கொடுக்குற தண்டனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவார். எவ்வளோ கஷ்டம் இல்லை? நாள் வந்தது, எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு பேர் வைக்கிற நாள் வந்தது. அப்போ என்னென்னமோ சொன்னாங்க. உடனே சகரியா ஸ்லேட்டை வாங்கி எழுதினார். இந்த குழந்தைக்கு பேர் யோவான்னு எழுதினார். நாவின் கட்டு அவிழ்ந்தது. ஆமென். ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறி. அல்லேலூயா. அவிசுவாசம் படாதீங்க. இன்னொரு சம்பவம் அவிசுவாசனால் நடந்தது தெரிஞ்சது தான். நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் உடன்படிக்கையை மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? அப்படி படிச்சிருக்கோம் பைபிள். உடன்படிக்கையின் தேவன். இந்த வார்த்தை பாட்டு தெரியாதா? உடன்படிக்கையின் தேவன் நீர் தம்பி தெரியுமா? தெரியாதா? தேரல. அதான் வரணும்னு சொல்ல. உடன்படிக்கையின் தேவன் மாற்ற மாட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்குக்கு மாற்றலை, ஈசாக்கு சொன்னதை. ஆனால் நம்ம அவிசுவாசம் வரும்பொழுது உடன்படிக்கையை மாற்றி எழுதுவார்னு தெரியுமா? மாற்றி எழுதுவார்னு தெரியுமா? இது சொல்கிறது எனக்கு டைம் இல்லை, அடுத்த பாயிண்ட்டை முடிக்கணும். என்னாகமம் 14 இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே முறுமுறுத்துட்டே வருவாங்களே. போய் பார்த்துட்டு வந்து, ஐயோ காணானை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது, அது இது அப்படின்னு சொல்லுவாங்களே. உடனே ஆண்டருக்கு வருமே கோபம் வந்துச்சு. 34 பாருங்கள், 14:34, 14:34 ஆண்டு டக்குன்னு பேசுகிறாரு. ஐயோ, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை புரிஞ்சிச்சா? அவிசுவாசத்துக்கு வருகிற டேஞ்சர். என் வாழ்க்கையில் அவிசுவாசம் வந்தா உடன்படிக்கையே தேவன் மாற்றி எழுதிடுவாராம். 40 நாளில் காணான் போகணும்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் நீ அவிசுவாசப்பட்டதுனால 40 நாளில் 40 வருஷமாக மாத்திரன்னு மாற்றி எழுதிட்டாரு.
தயவு செய்து அவிசுவாசத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இன்னொரு சம்பவத்தை பார்த்து அப்படியே முடிச்சிடலாம். 2 நாளாகம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஒன்றும் இல்லை, சமாரியாவில் கொடிய பஞ்சம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கேஸ் இல்லாத பஞ்சம், தேசத்தில் கேஸு பெட்ரோல், அது மாதிரி சமாரியாவில் கொடிய பஞ்சம். அதான் சொல்கிறாரு. 1-2 பாருங்கள். எலிசா அந்த கொடிய பஞ்சத்தில் எலிசா பேசுறாரு. அப்பொழுது எலிசா, எல்லாரும் வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் சத்தமாக தான் வாசிங்களாம்ப்பா. அந்த அந்த தம்பி ஹரி வாயை திறந்து படிப்பு, அதெல்லாம் படி, நல்லா அற்புதம் நடக்கும். எல்லாரும் வாயை திறந்து இதை பாருங்க, சொல்லுங்க. அப்பொழுது எலிசா, எல்லாரும் வாய் திறந்து படிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கோ 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கோ விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தீர்க்க தரிசனம் வருது. கொடிய பஞ்சம். பெத்த தாயே பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். ஒரு கழுத தலையோட விலை 80 வெள்ளிக்காசு, அவ்வளவு பஞ்சம். ஒரு புறாவுக்கு போடுகிற அந்த பயிரோடைய விலை எத்தனையோ வெள்ளிக்காசுன்னு போட்டிருக்கோம். எத்தனை வெள்ளிக்காசுன்னு போட்டிருக்கு சிஸ்டர்? அதெல்லாம் நீங்களே எழுதிட்டு வந்திருக்கிறது இல்லையா? எங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. கழுத தலை 80 வெள்ளிக்காசு பார்க்க, இது 5 வெள்ளிக்காசு. 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுது. கொடிய பஞ்சம். அந்த நேரத்தில் எலிசா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் நிலைமை மாறப்போகுது, சமாரியாவின் சூழ்நிலை மாறப்போகுது. இன்றோட இந்த பஞ்சம் முடிவுக்கு வந்தது. நாளைக்கு சமாரியாவில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் இந்த பஞ்சத்தை மாற்ற போகிறார். ஒரு ஆசீர்வாதம் சமாரியாவுக்கு வரப்போகுது. அது எப்படி வரப்போகுதுன்னா, நீங்க எப்போதும் வாங்குற மாதிரி சீப் ரேட்ல அந்த கோதுமை மாவும் கோதுமையும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா என்ன செய்யணும் எல்லாரும்? எலிசா சாதாரண தீர்க்கதரிசி இல்லை, பெரிய தீர்க்கதரிசி. அப்போ எலிசா சொன்னார்னா என்ன செய்யும்? அதாவது எலிசா மூலமாக கர்த்தர் சொன்னால் மட்டும் நடக்கிறது இல்லை, எலிசா சொன்னாலே நடக்கும். எலிசாவை 42 பேர் மொட்டை தலையா நாங்கள். அப்போ எலிசா மொட்டை தலை உள்ள இருக்கு. போய் பரலோகத்தில் பாருங்கள், மொட்டை தலையாக தான் இருப்பார். 42 பிள்ளைங்க என்ன செஞ்சிச்சு? சின்ன சிசுலாம் மொட்டை தலையா ஏறிவா, மொட்டை தலையா ஏறிவானுச்சு. இந்த புலிக்கிற கோவம் வந்துச்சு. மொட்டை தலையா ஏறிவா, கரடி வா அப்படின்னாரு. 2 கரடி வந்துச்சு, 42 பேரை கொண்டு போட்டுச்சு. இவர் சொன்னாலே நடக்கும். இங்கே இவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நாளைக்கு இன்றோட பஞ்சம் என்ன செய்ய போகுது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற, உன் பிரச்சனை இன்றோடு முடிவுக்கு வரப்போகுது. ஆமே, நல்ல குதிச்சிருக்கணும். இன்றோட உன் பிரச்சனை முடிவுக்கு வருது அப்படின்னா, இன்று பார்க்கிற எகிப்தியனை இனிமேல் நீ பார்க்கவே போறதில்லை அப்படின்னு வந்தால் என்ன செய்யணும்? ஆமென், அல்லேலூயா அப்படின்னு செஞ்சிருக்க வேண்டிய ஜனமெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த ராஜாவுக்கு பிரதானி ஒருத்தன் இருந்தான். அவன் சொல்கிறான், எலிசா பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லு. இவன் சொன்ன பாட்டுக்கு வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இந்த எலிசா சொன்னாலே கரடி வந்து சாவடிச்சிடும், கரடி வரும். அப்படிங்கிறப்ப நீ பாட்டு அமைதியாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? என்ன சொன்னா? உருட்டாத, பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லு. நீ தீர்க்கதரிசி தான், நாங்கள் நம்புறோம். அதுக்கு நீ சொல்ற எல்லா தீர்க்கதரிசனத்தையும் நம்பிடுவோமா அப்படி நான் சும்மா அடிச்சு விடாத. இங்க கழுத தலை என்ன விலை விற்கிது? 80 கழுத தலை. பிள்ளையே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னையோட பஞ்சம் முடிவுக்கு வரப்போகுதா? நாளைக்கு சமாரியாவின் சூழ்நிலை மாறப்போகுதா? நாளைக்கு அற்புதம் நடக்க போகுதா? சும்மா விடாதயா அப்படின்னாரு. என்ன மாதிரி ஊழியக்காரன் தான் சரி, ஆமேன் அல்லேலூயா சோத்திரன் இருப்பேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா சொன்னேன், நாளைக்கு நடக்கும், ஆனால் என்ன செய்யும் தெரியுமா? 2வது வசனம் பாருங்க. நீ நடக்கதை பார்ப்ப, ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன். இவன் சொல்ற, வானத்தின் மதக திறந்தா கூட நடக்காது. கர்த்தர் வானத்தின் மதக திறந்தா கூட அற்புதம் நடக்காதுங்கிறான். உடனே சொன்னார், நீ பார்ப்ப, ஆனா நடந்தது என்ன தெரியுமா? விசுவாசித்தவர்கள் எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசியாத அந்த பிரதானி நடந்தது என்னவென்றால், முடிவுக்கு வருகிறது பிரசங்கம் 7:20. ஒளிமுக வாசலிலே 7:20 ரீட் பண்ணுங்க. 7:2 சார் சொன்னார், ஐயா மதக திறந்தாலும் நடக்காதுன்னாரு. 7:20 எலிசா சொல்கிறாரு, ஒளிமுக வாசல் 7:20 என்ன நடந்ததுன்னா, ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததுனாலே அவன் அவிசுவாசத்தினால சாவே வந்துட்டு. பார்த்தீங்களா?
ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். ஆண்டவரை சந்தேகப்படாத, ஆண்டவருடைய வார்த்தையை அவிசுவாசப்படாத. ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமாய் நடக்கும். கண்களை மூடி, ஆண்டவரே விதைக்கப்பட்ட வார்த்தை 100% பலனை தரட்டும். நாங்களும் எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவரை ஒத்துக்கங்க, நீங்கள் கொடுத்த வார்த்தையை சந்தேகப்பட்டிருக்கோம்ப்பா. வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனத்தை சந்தேகப்பட்டிருக்கோம். எங்கள் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததுனால நாங்கள் சந்தேகப்பட்டிருக்கோம். தயவாக எங்களை மன்னிச்சிருங்கப்பா. தயவு செய்து உடன்படிக்கையெல்லாம் மாற்றி எழுதிடாதீங்கப்பா. தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை 100% நம்புகிறோம். ஆண்டவரே, உங்களை 100% விசுவாசிக்கிறோம். இந்த வருடம் எங்களுக்கு சொன்னபடியே எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். யாக்கோபு சொல்லி சொல்லி ஜெபிச்சாரே, அப்படியே நடந்ததே. பவுல் சொன்னாரே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும்னாரே, அப்படியே நடந்ததே. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் என்று சொன்னது 100% நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்கள் அவிசுவாசத்தை மன்னியும், அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.